ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம சேனலில் எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருப்போம். ஒரு கிரைம் சீனில் எவ்வளவோ தடயங்கள் கிடைச்சிருக்கோம். சில வித்தியாசமான தடயங்களை வச்சு சால்வ் பண்ணப்பட்ட எவ்வளவோ கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரைம் கேஸை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்படியெல்லாம் கூட ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் ஒரு தடயத்தை வச்சு கூட ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியுமான்னு இந்த ஃபாரன்சிக் கேஸ் உங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. இந்த கேஸை நான் சொல்லி முடிக்கும் போதும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண பேட்டர்னை வச்சு பார்க்கும்போதும் கண்டிப்பாக ஒரு முழு நீள கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குங்கிற மாதிரி நான் நம்புறேன். 1992 வருஷம் யூஎஸ்ல அரிசோனா ஸ்டேட்ல ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பக்கத்துல மரிகோப்பா கவுண்டிங்கிற மாதிரி ஒரு கவுண்டி இருக்கு. அந்த கவுண்டியில இருக்கிற ஒரு டெசர்டட் ஏரியால மோட்டார் சைக்கிள்ல ஒரு நபர் போயிட்டு இருக்காரு. அப்படி மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி ஜஸ்ட் ஒரு புதருக்கு பக்கத்துல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த புதருக்குள்ள ஒரு பெண்ணோட முழு நிர்வாண சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு. உடனே பதட்டப்பட்ட அந்த நபர் இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் பாராமெடிக் டீம் எல்லாருமே வந்து அந்த பெண்ணை செக் பண்ணி பார்க்கும்போதே அவங்க இறந்து சில மணி நேரம் ஆயிருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அந்த பெண்ணோட உடல் மொழியை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க நிர்வாணமா இருக்கிறதுனால எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸால யூகிக்க முடியுது. அதுவும் அந்த பெண்ணோட உடலை பார்க்கும்போது அவங்க கடைசியா போட்டிருந்த டிஷர்ட்டை வச்சு அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்ணோட உடல்ல போலீஸ் வித்தியாசமா பார்க்கிற விஷயம் என்னன்னா, இந்த பெண்ணோட கை கால்கள் ரெண்டையும் அவங்களோட ஷூ லேஸை வச்சு அந்த கொலைகாரன் கட்டியிருக்கான். மேபி இந்த பெண் தப்பிச்சு போக கூடாதுங்கிறதுக்காக அவங்கள இந்த மாதிரி கட்டி போட்டு கட்டாயப்படுத்தி அந்த பெண் கிட்ட தவறா நடந்து அவங்க டிஷர்ட்டை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. போலீஸ் அந்த இடத்துல ஃபுல்லா நல்லா செக் பண்ணி பார்க்கறாங்க. கண்டிப்பா ஒரு இவ்வளவு பெரிய கிரைம் ஒரு புதருக்குள்ள நடந்திருக்குன்னா கொலைகாரன் ஒரு தடயத்தையாவது போலீஸுக்கு விட்டுட்டு போயிருப்பானே. அந்த பெண்ணோட உடம்ப பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா எந்த விதமான தடயமும் போலீஸுக்கு கிடைக்கல. இருந்தாலும் போலீஸ் கண்டினியூஸாக தேடிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணோட சடலம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுல இருந்து 50 அடி தொலைவில் ஒரு பேஜரை கண்டுபிடிக்கிறாங்க. பேஜர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஜஸ்ட் குறுஞ்செய்தி அனுப்புறது. 90ஸ்ல செல்போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே அவங்க கம்யூனிகேஷனுக்காக நிறைய பேஜர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேஜரை கண்டுபிடிக்கிறாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு டெசர்டட் ஏரியாக்குள்ள ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பேஜர் கிடக்குன்னா 2 விஷயமா இருக்கும். ஒன்று, இந்த பேஜர் அந்த கொலை செய்யப்பட்ட விக்டிமுக்கு சொந்தமானதா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பெண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரனுக்கு சொந்தமானதா இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் இந்த பேஜர் மட்டும்தான் ஒரு முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. ஜெனரலா எந்த ஒரு வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் அவங்கள யாரு கொலை பண்ணிருப்பாங்கிற மோட்டிவையே போலீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிமோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன இந்த பெண்மணியோட பேரு டெனிஸ் ஜான்சன் தெரிய வருது. இவங்களுக்கு 30 வயசாகுது. இவங்களுக்கு திருமணமாகி தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை விட்டு பிரிஞ்சு தன்னோட 2 குழந்தைகளோட இருந்துட்டு வராங்க. ஸோ டெனிஸ் ஜான்சன் இறந்து போனதுனால அவங்க 2 குழந்தைகளும் அனாதையாக்கப்படுறாங்க. இப்போ டெனிஸ் ஜான்சனோட அம்மா கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்போ என்னோட பொண்ணு அவங்க கணவரை விட்டு பிரிஞ்சு வந்தாலோ அப்பவே அவளோட கேரக்டர்ல நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. சரியான வேலை வாய்ப்பு இல்லாம தவறான நண்பர்களோட பழக்கம் ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானா, அதுக்கப்புறம் போதை பழக்கத்துக்கு அடிமையானா, ஏன் நாளடைவில் வேலை வாய்ப்பு இல்லாம தன்னோட குழந்தைகளை வளர்க்கறதுக்காக ஸ்ட்ரீட்ல தெருவில் நின்று போதைப் பொருள் விற்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா. பட் அப்படி இருந்தா கூட எப்படி பார்த்தாலும் என் பொண்ணு தான், கடைசி வரைக்கும் நான் விட்டு கொடுக்க முடியாது, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவளுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்ததுனால, தவறான சேர்க்கை இருந்ததுனால கண்டிப்பா ஒரு நாள் அது ஒரு மிகப்பெரிய பேராபத்துல கொண்டு போய் முடியுங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் மட்டுமல்ல, நிறைய பேர் அதை வார்னிங் பண்ணாங்க. கடைசியில அது உண்மையாவே நடந்துருச்சுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம கிரைம் சீனுக்கு வருவோம். கிரைம் சீன்ல போலீஸுக்கு என்ன தடயம் கிடைச்சிச்சு? ஒரு பேஜர் கிடைச்சது. அந்த பேஜர் யாருக்கு சொந்தமானதுங்கிறத போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி அந்த பேஜரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அது மார்க் போகன்கிற ஒரு ட்ரக் டிரைவருக்கு சொந்தமான பேஜர்னு தெரிய வருது. இப்போ உடனே அவரை விசாரணை கூட்டிட்டு வராங்க. இங்க பாருங்க மார்க், சந்தேகப்படும்படியான ஒரு டெசர்டட் ஏரியால ஒரு புதருக்குள்ள உங்களோட பேஜரை கண்டுபிடிச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த
மார்க் போகன் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே சார், இப்போ நீங்க கேட்காட்டா கூட நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் இப்பதான் நியூஸ் பார்த்தேன். என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்லிடுறேன். முந்தின நாள் இரவு நான் என்னோட பிக்கப் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துட்டு இருந்தேன். அப்போ பப்ளிக் பூத்தில் நின்று என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அப்பதான் இந்த டென்னிஸ் ஜான்சன்கிற பெண்மணி வந்தாங்க. எங்கிட்ட ஹாய்ன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வீடு பக்கத்தில் தான் இருக்கு, டிராப் பண்ணிட முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொன்னேன். இப்போ 2 பேரும் என்னோட பிக்கப் ட்ரக்ல ஏறி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட கொஞ்சம் தவறாக நடக்கிற நோக்கத்தில் மூவ் பண்ணும்போது எனக்கும் ஓகேன்னு சொல்லிச்சு. ஸோ 2 பேரும் விருப்பப்பட்டு தான் நான் அப்படி கார் அப்படி ரோட் சைட்லேருந்து உள்ளே விட்டு ஒரு புதருக்குள்ளே விட்டு நாங்கள் 2 பேரும் உடல் ரீதியான தொடர்பில் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இறங்கு போகிறப்ப தான் தெரியுது அந்த பெண் சரியான திருடின்னு சொல்லிட்டு என்னோட பிக்கப் ட்ரக்கில் இருக்க நிறைய பொருட்களை திருடினாங்க. கடைசியில் என்னோட பர்ஸையே திருடி எடுத்துகிட்டு போகிறப்ப தான் நான் கையங்கலமாக பிடிச்சிட்டேன். எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. 2 பேரும் விருப்பப்பட்டு தான் இருந்தோம், இந்த திருடுற வேலை என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட பர்ஸை வாங்கிக்கிட்டேன். காரை விட்டு இறங்குன்னு சொல்லி ரொம்ப திட்டி விட்டேன். அந்த பொண்ணு கோவமாக இறங்கி போயிட்டாங்க சார். அதுதான் நான் இந்த டென்னிஸ் ஜான்சனை உயிரோட பார்த்த கடைசி தருணம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் காலையில் நியூஸ் பார்க்கும்போது தான் அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல விட்டு, ஆகா முந்தின நாள் இரவு நம்ம தானே மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ மேபி அந்த பொண்ணு என்னோட பேஜரையும் திருடிட்டு போயிருக்கலாம் சார். ஈவன் பேஜர் கம்பெனி கிட்ட கூட என்னோட பேஜர் மிஸ் ஆயிருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு தியரி சொல்றாரு. போலீஸ் இந்த மாதிரி கிரிமினல் கேஸ்ல 1000 கிரிமினல்ஸை பார்த்திருப்பாங்க. அவங்களோட ஆயிரக்கணக்கான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருப்பாங்க. அப்போ மார்க் போகன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ட்ரக் டிரைவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் போலீஸுக்கு நெருடலா இருக்கு. அவர் சொல்ற பல தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. ரியலிஸ்டிக்கலா இல்ல, சின்ன பிள்ளை ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட, என்னதான் போலீஸுக்கு சந்தேகம் இருந்தா கூட, தடயம் எவிடன்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நீங்க யாரை சஸ்பெக்ட் பண்ணா கூட அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு முடியாது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க் போகனை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லைங்கிறதுனால, சரி மார்க் இப்போ நீங்க போயிட்டு வாங்க, தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறோன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப கொலை செய்யப்பட்ட டென்னிஸ் ஜான்சனோட பிரேத பரிசோதனை அறிக்கை வரும்போது அது போலீஸை இன்னுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்க, அந்த பெண் கிட்ட யாரோ தவறா நடந்து கொலை பண்ணிருக்காங்க, இல்ல விருப்பப்பட்டு அந்த பெண் உறவுல இருந்திருப்பாங்க இறந்து போறதுக்கு முன்னாடின்னு பார்த்தா அவங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ரீசன்ட் டேஸ்ல அந்த பெண் யாரு கூடயும் உடல் ரீதியான தொடர்புல இல்லைங்கிறது தெரிய வரதுனால அப்போ உண்மையிலேயே டென்னிஸ் ஜான்சனுக்கு என்ன நடந்துச்சுங்கிற பலவிதமான கேள்விகள் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த ட்ரக் டிரைவர் மார்க் போகன் என்ன சொல்றாரு, முந்தின நாள் இரவு நாங்க 2 பேருமே உடல் ரீதியான தொடர்புல இருந்தேங்கிறாரு. பட் பிரேத பரிசோதனை அறிக்கை அதுக்கு முரண்படுற மாதிரி பல தகவலை சொல்றதுனால இப்போ இந்த மார்க் போகன்கிற ட்ரக் டிரைவர் மேல போலீஸுக்கு மேலும் மேலும் சந்தேகம் வலுப்பட்டு வருது. ஸோ டென்னிஸ் ஜான்சன் அப்படிங்கிற இந்த பெண்ணை நைட்டு இந்த டெசர்டட் ஏரியாவில் வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண அந்த நபர் யாரு? மார்க் போகன் அப்படிங்கிற ட்ரக் டிரைவர் சொல்றது உண்மையா பொய்யா, இல்லை அவர் உண்மைதான் சொல்றாரா அப்படின்னா அவரோட பேஜர் எப்படி இந்த கிரைம் சீனில் வந்துச்சு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச உண்மையிலேயே ஒரு வழக்கை இப்படி கூட தீர்க்க முடியுமான நம்ம எல்லாத்தையும் இந்த வழக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி இந்த டென்னிஸ் ஜான்சனுக்கு என்ன நடந்தது, அவங்கள யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ்க்கு என்ன புரியுது, மார்க் போகன்கிற இந்த நபர் தான் அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. பட் அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு அகேன்ஸ்டா எந்தவித தடயமும் கிடைக்கல. ஜென்ரலா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கிரைம் சீனை போய் அனலைஸ் பண்ணும்போது இன்கேஸ் அதை ஒரு 2-3 நாள் கழிச்சு ரீதிங்க் பண்ணி பார்ப்பாங்க. சில சமயம் அதை போய் அந்த கிரைம் சீனை ரீவிசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு தடயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, ஏதாவது ஒரு எவிடன்ஸை ஓவர்லுக் பண்ணிட்டோமான்னு சந்தேகப்பட்டு ஒரு 2வது முறையோ 3வது முறையோ ஒரு கிரைம் சீனை போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவோ முக்கியமான தடயங்கள் கூட கிடைச்சிருக்கு. இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிருக்க டிடெக்டிவ் என்ன ஃபீல் பண்றாரு, சரி ஓகே அந்த கிரைம் சீனுக்கு போய் திரும்ப பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த புதருக்குள்ள போறாரு. இப்போ அவங்க உடல் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்துல அப்படி சுத்தி பார்க்கும்போது பக்கத்துல ஒரு பாலோ வெர்டிஸ்ங்கிற மாதிரி ஒரு ட்ரீ இருக்கு. அந்த மரத்துல இருந்து சில கிளைகள் அப்படி உடைஞ்சு இருக்கு. பிகாஸ் அந்த மரத்துல ஏதோ ஒரு பொருள் வந்து ஸ்ட்ராங்கா மோதுற மாதிரி இருக்கு. அந்த தடயங்களையும் எந்த பொருள் இந்த மரத்துல வந்து மோதுனதுனால இந்த கிளைகள் உடைஞ்சிருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிளியராகவே தெரியுது, ஒரு காரோ வேனோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் தான் வந்து இந்த மரத்துல வந்து இடிச்சிருக்கு. அப்போ அந்த மரத்துல இருக்க கிளைகள் உடைஞ்சிருக்கு.
அப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த பெண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரனோட ட்ரக் இங்க வந்திருக்கலாம், அவன் பதட்டத்துல எடுக்கும்போது இந்த மரத்துல இடிச்சிருக்கலாம், அப்போ அதோட கிளைகள் உடைஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அதோட முக்கியத்துவம் என்னன்னு அவருக்கு அப்ப தெரியல. பட் உடைஞ்சு போன அந்த மரத்தை போட்டோ எடுத்துக்கிட்டாரு. இப்போ அந்த பாலோ வெர்டிஸ்ங்கிற ட்ரீல இருந்து பீன் பாட்ஸ், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சில பீன்ஸ் அது வந்து 2-3 அப்படி கீழே விழுந்து கிடக்கு. அவர் என்ன ஃபீல் பண்றாரு, சரி ஓகே, இந்த மரத்துல இந்த ஒரு கார் வந்து இடிச்சதுனால அதுல இருக்கிற நிறைய பீன் பாட்ஸ் ஃபுல்லாவே கீழே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து 2-3 பீன்ஸை அவர் சாம்பிளுக்கு எடுத்து வச்சுக்கிறாரு. அவருக்கு அப்ப தெரியல, தான் கண்டுபிடிச்ச இந்த எவிடன்ஸும் அந்த பாலோ வெர்டிஸ் ட்ரீலேருந்து தான் எடுத்துக்கிட்ட பீன் பார்ட்ஸும் இந்த கிரைமை சால்வ் பண்ண போதுங்கிறத அந்த டிடெக்டிவ் அப்போ துளி கூட நினைச்சு பார்க்கல. இப்போ அந்த டிடெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. உட்காந்து யோசிச்சு பார்க்குறாரு, அந்த மரத்தில் யார் வந்து இடிச்சிருப்பா? ஓகே, அப்போ அந்த மரத்தில் வந்து ட்ரக் இடிச்சிருக்கு அப்படின்னா அது கொலைகாரனுக்கு சொந்தமான ட்ரக்காக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம மார்க் போகனுங்கிற ஒருத்தன் மேலே தான் சந்தேகப்படுறோம். அவனோட பிக்கப் ட்ரக்கை ஏன் நம்ம திரும்ப சோதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட பிக்கப் ட்ரக்கை ஃபுல்லாக சோதனை பண்ணுறாங்க. பார்த்தா அவன் பக்காவாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிருக்கான். இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து ஒரு சின்ன தடயம் கூட போலீஸு கண்டுபிடிக்க முடியல. ஈவன் அவனோட பிக்கப் ட்ரக்குக்குள்ள டெனிஸ் ஜான்சன் இருந்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபைபர் எவிடன்ஸை கூட கண்டுபிடிக்க முடியல. நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு ட்ரக்குக்குள்ளேயோ காருக்குள்ளேயோ இருந்தாங்களா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், நான் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு காரில் உட்காரும்போது என்னோட டிஷர்ட்டில் இருக்கிற ஃபைபர் மெட்டீரியல் அந்த காரோட சீட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நான் அந்த காரில் போனேனா இல்லையான்னு. ஈவன் அந்த மாதிரி ஃபைபர் எவிடன்ஸை கூட அவனோட பிக்கப் ட்ரக்கில் கண்டுபிடிக்க முடியல. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப க்ளீனாக இருந்தாலே தெரியுது ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கான், அந்த தவறை மறைக்கிறதுக்காண்டி தான் அந்த பிக்கப் ட்ரக்கை க்ளீன் பண்ணியிருக்காங்கிறது போலீஸால் யூகிக்க முடியுது. இப்போ போலீஸ் அவனோட பிக்கப் ட்ரக்குக்கு பின்னாடி பார்த்துட்டே வரும்போது அதுக்குள்ள இந்த பாலோ வெர்டிஸ் ட்ரீலேருந்து வந்த 2 பீன் பாட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டிடெக்டிவ் அந்த பீன் பாட்ஸை எவிடன்ஸாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த டிடெக்டிவ்க்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓகே, இப்படி ஒரு சினாரியோ திங்க் பண்ணி பார்ப்போம். இந்த மார்க் போகன்கிறவன் அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு பதட்டத்தில் அவனோட பிக்கப் ட்ரக் எடுத்துட்டு வரான். அப்போ அந்த மரத்தில் இடிச்சிடறான். அந்த மரத்தில் இருக்க கிளைகள் உடஞ்சிருது. அப்போ அந்த மரத்தில் இருக்கிற பீன் பாட்ஸ் 2-3 பீன்ஸ் வந்து இவனோட பிக்கப் ட்ரக்குக்கு பின்னாடி விழுந்திருக்கு. இவன் கிளீன் பண்றப்போ அதை கண்டுபிடிக்கல. இப்படி ஒரு சினாரியோ நடந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த கேஸ் எப்படி எடுத்துட்டு போலாம்? இந்த மார்க் போகனோட பிக்கப் ட்ரக்ல கண்டுபிடிக்கப்பட்ட பீன் பாட்ஸ், அந்த பீன்ஸ் ரெண்டுமே கிரைம் சீன்ல அந்த கொலை செய்யப்பட்ட விக்டிம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல அந்த பாலோ வெர்டிஸ் ட்ரீ உடைஞ்சு போன ட்ரீல இருந்து தான் இந்த பீன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டா இந்த மார்க் போகன் கிரைம் சீன்ல இருந்தா அப்படிங்கறத தன்னால நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீதமான, இதுவரைக்கும் யாருமே கிரைம் கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணாத, கிரைம் கேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு புதுவிதமான ஐடியா இவருக்கு வருது. இந்த ஐடியாவுக்கு பின்னாடி அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ கிரைம் சீன்ல ஒரு ரத்தக்கரை இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா அந்த ரத்தக்கரை எடுப்பாங்க, அதுல இருக்க டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுவாங்க, கொலைகாரனோட டிஎன்ஏ எடுப்பாங்க, ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இவர் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றாரு. இவரோட கார்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 2 பீன் பாட்ஸோட டிஎன்ஏவை எடுத்துக்கலாம், கிரைம் சீன்ல உடைஞ்சு போன மரக்கிளை இருக்கிற அந்த மரத்தோட டிஎன்ஏ எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இது ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த மார்க் போகனோட காருக்குள்ள இருந்த பீன் பாட்ஸ் கிரைம் சீன்ல இருக்கிற அந்த உடைஞ்சு போன மரத்துல தான் வந்திருக்குன்னு நம்ம உறுதிப்படுத்தினா அவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான்னு தெரியும். ஸோ இதை எப்படி நிரூபிக்கிறது? மரத்துல இருந்து உண்மையிலே டிஎன்ஏ எடுக்க முடியுமா? பிகாஸ் இவர் படிச்ச வரைக்கும், நம்மளும் படிச்ச வரைக்கும், தாவர வகைகள் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. உயிர் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே செல் இருக்கு. செல் இருந்தா கண்டிப்பா டிஎன்ஏ இருக்கும். இப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, இது பாசிபிளா இல்லையான்னு தெரியல. ஒரு மரத்திலிருந்து டிஎன்ஏ எடுக்க முடியுமா? அப்படி எடுக்கப்பட்ட டிஎன்ஏ அந்த மரத்துக்கு யூனிக்கா இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொலை நடந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100கணக்கான பாலோ வெர்டிஸ் ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீயோட டிஎன்ஏ எடுத்து பார்த்தா எல்லாமே வேறுபட்டு இருக்குமா? இல்லை யூஎஸ்ல எத்தனையோ இடத்துல பாலோ வெர்டிஸ் ட்ரீ இருக்கு, ஒவ்வொரு ட்ரீக்கும் யூனிக்கான டிஎன்ஏ இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் இவருக்கு வருது. இதுக்கு யார் ஆன்சர் தரணும்? சயின்டிஸ்ட் தான் ஆன்சர் தரணும். ஸோ இப்போ இந்த டிடெக்டிவ் என்ன பண்றாரு, யூஎஸ்ல இருக்கிற இந்த மாதிரி தாவர வகைகளை ஆராய்ச்சி பண்ற நிறைய சயின்டிஸ்ட்டை போய் கான்டாக்ட் பண்றாரு. இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கான்னு 100கணக்கான சயின்டிஸ்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபைனலாக அரிசோனா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்றாரு,
இதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் இப்ப இந்த கேஸ்ல டிடெக்டிவ்க்கு உதவி பண்றதுக்காக வர்றாரு. அந்த சயின்டிஸ்டோட பேரு டாக்டர் ஹெலன் ஜெரிஸ் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஎன்ஏ யூனிக்கா இருக்கோ அது மனுஷனோட ஜெனடிக் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஈவன் ஒரே இனத்தை சேர்ந்த பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு தாவரத்துக்குமே யூனிக்கான ஒரு டிஎன்ஏ இருக்கும், ஜெனடிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அதை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த டிடெக்டிவ் சொல்றாங்க, இது வந்து பாலோபெரிடிஸ் அந்த ட்ரீல இருந்து வந்த 2 பீன் பாட்ஸ். இதுதான் நாங்க அந்த சஸ்பெக்டோட பிக்கப் ட்ரக்ல இருந்து கண்டுபிடிச்சோம். இன்னொரு பீன் பாட்ஸை கொடுக்குறாங்க. இது ஒரிஜினலா கிரைம் சீன்ல இருக்கிற அந்த மரத்துல இருந்து வந்தது. ஸோ இந்த 2 பீன் பாட்ஸுமே ஒரே ட்ரீல இருந்து, ஒரே பாலோபெரிடிஸ் ட்ரீல இருந்தா வந்திருக்காங்கிறத நீங்க எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பீன் பாட்ஸை ஓபன் பண்ணி அதுக்கு உள்ள இருக்கிற சீடை எடுத்து அதை கிரஷ் பண்ணி பொடியாக்கி RAPD, அதாவது ரேண்டம்லி ஆம்பிளிஃபைடு பாலிமார்பிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான டெக்னாலஜியை வச்சு தாவர வகைகள் இருக்கிற டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குற்றவாளியோட பிக்கப் ட்ரக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பீன் பார்ட்ஸ்லேருந்து சீட்ஸை ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ ரொம்ப குறைவான அளவு இருக்கு. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பாலிமார்பிஸ் செயின் ரியாக்ஷன் PCRன்னு சொல்லுவாங்க. ஈவன் அது ஹியூமனோட பிளட்டை டெஸ்ட் பண்ணும்போது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கிள் ட்ராப் ஆஃப் பிளட் இருக்கு, அதுலேருந்து சரியாக டிஎன்ஏ எடுக்க முடியல அப்படின்னா இந்த PCRங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி டிஎன்ஏவை டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவரும் கஷ்டப்பட்டு போராடி ஃபைனலாக அந்த சஸ்பெக்டோட வெஹிக்கிளில் கண்டுபிடிக்கப்பட்ட பீன் பார்ட்ஸில் இருக்கிற அந்த தாவர வகையோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிரைம் சீனில் அந்த மரக்கிளை உடைஞ்சு போன மரத்திலேருந்து எடுக்கப்பட்ட பீன் பார்ட்ஸில் இருக்கிற டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாரு. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க் போகன் அப்படிங்கிற அந்த சஸ்பெக்டோட கார்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 2 பீன்ஸுமே கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட மரத்திலிருந்து வந்தது. ஓகே ஃபைன், இது உண்மையிலேயே தாவரத்தில் ஒரு டிஎன்ஏ இருக்குமா? இதை போய் கோர்ட்டில் சொன்னா ஒத்துப்பாங்களா? பிகாஸ் இது வரைக்கும் ஒரு தாவர வகையிலிருந்து வந்த டிஎன்ஏ வச்சு இந்த உலகத்தில் எந்த மூலையிலையும் எந்த கிரைமும் சால்வ் பண்ணப்படலை. கோர்ட்டில் அது ஒரு எவிடன்ஸாகவே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இப்போ கோர்ட்ல ஜட்ஜை நம்ப வைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை எடுத்துட்டு போகணும். அப்போ டிடெக்டிவ் என்ன சொல்றாரு, ஓகே நாங்க 2 சாம்பிளை கொடுத்தோம், மேட்ச் பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதே ஏரியாவில் இருக்கிற 10 டிஃப்ரெண்டான பாலோபெரிடிஸ் ட்ரீயை வந்து சாம்பிள் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த 10 ட்ரீயும் நீங்க டெஸ்ட் பண்ணி அதுல எந்த ட்ரீ வந்து இந்த கொலைகாரனோட கார்ல கண்டுபிடிக்கப்பட்ட பீன் பார்ட்ஸோட மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லணும் சொல்றாங்க. இவரும் சொல்றாரு தாராளமா கொடுங்கங்கிறாரு. பட் இந்த 10 சாம்பிள்ல எது அந்த உடஞ்சி போன மரக்கிளை அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ அவங்களும் 10 சாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த சயின்டிஸ்ட்டும் 10 சாம்பிளுக்கு டிஎன்ஏ எடுத்து கரெக்டான மரத்தோட மேட்ச் பண்ணி காமிக்கிறாரு. டிடெக்டிவ் அசந்து போயிட்டாங்க. இதை போய் ப்ராசிக்யூட்டர் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, உண்மையிலே இது ஒரு தரமான சூப்பரான எவிடன்ஸ். பட் இருந்தாலும் இந்த எவிடன்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக நம்ம ஒன்று பண்ணுவோம். நீங்கள் இந்த 10 ட்ரீ எடுக்காங்க, யூஎஸ்ல இருக்க 100 ட்ரீ எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, பாலோபெரிடிஸ் ட்ரீல இருக்க சாம்பிள் எடுத்துக்கோங்க, அது கூட இந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரீயோட சாம்பிளையும் சேர்த்துக்கோங்க. இந்த 100 சாம்பிளையும் போய் அந்த சயின்டிஸ்ட்டை கொடுங்க. அவர் இந்த 100ஐயும் டெஸ்ட் பண்ணி கரெக்டான அந்த மரத்தோட சாம்பிளோட மேட்ச் பண்றாரான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் 100 சாம்பிளை எடுத்து கரெக்டா கிரைம் சீன்ல இருந்த மரத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பீன் பார்ட்ஸையும் இந்த சஸ்பெக்டோட கார்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 2ஐயும் பர்ஃபெக்டா மேட்ச் பண்ணி கொடுக்குறாரு. உண்மையிலே ஒட்டுமொத்த இந்த கிரைம் டிடெக்டிவும் ப்ராசிக்யூட்டரும் அசந்து போயிட்டாங்க. கிரிமினல் வரலாற்றிலேயே ஒரு தாவரத்திலிருந்து ஒரு டிஎன்ஏவை எடுத்து இதுவரைக்கும் ஒரு வழக்கில் தடயமா கோர்ட்ல சப்மிட் பண்ணதே இல்லை. பட் அப்படி இருந்தாலும் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இதை போய் கோர்ட்ல கொடுத்தா ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி ஹியரிங்னு ஒன்று வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய லாயரை வர சொல்கிறாங்க, நிறைய சயின்டிஸ்ட்டை வர சொல்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எப்படி டிஎன்ஏங்கிற ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்காக இருக்கோ அந்த மாதிரி தாவரத்துக்கும் யூனிக்காக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது 99% எல்லா சயின்டிஸ்டும் சொல்கிற விஷயம் எஸ், ஒவ்வொரு தாவர வகைக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் யூனிக்கான டிஎன்ஏ இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒருமித்த கருத்தை சொல்ல விட்டு இப்போ ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த தடயத்தை வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபைனலாக
டெனிஸ் ஜான்சனை கொலை பண்ண குற்றத்துக்காக மார்க் போகன் அப்படிங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ மார்க் போகன் என்ன சொல்றாரு, கண்டினியூஸா டினை பண்ணிட்டே இருக்காரு. மார்க் போகனுக்கு அகேன்ஸ்டா வேற எந்த தடையுமே கிடையாது. அவரோட பேஜர் இருக்குங்கிறதுக்காக அந்த கொலையை அவர் தான் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. பட் அதே டயத்துல அவரோட ட்ரக்குக்கு பின்னாடி இருந்த பீன் பாட்ஸ் இந்த மரத்துல தான் வந்திருக்கு அப்படிங்கறத சயின்டிபிக்கா நிரூபிச்சதுனால இந்த ஃபாரன்சிக் தடயத்தை வச்சு அவருக்கு தண்டனை வாங்கி தர முடியும். ஃபைனலா இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ இந்த மார்க் போகனோட டிஃபென்ஸ் டீம் என்ன மாதிரி வாதாடுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் சயின்டிஸ்ட் சொல்றதுல உண்மை இருக்கு. ஒவ்வொரு தாவரத்துக்கும் யூனிக்கான ஒரு டிஎன்ஏ இருக்கு. அதை எதுவுமே நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. இப்போ வேற என்ன மாதிரி ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கன்னா, இல்ல ப்ராசிக்யூட்டர் இந்த டிடெக்டிவ்லாம் சேர்ந்து என்னோட கிளையண்ட்டை பிளாட் பண்றாங்க. தட் மீன்ஸ் கிரைம் சீன்ல ஒரு மரத்தை அவங்களே உடைச்சி அதுல இருக்க 2 பீன் பார்ட்ஸ் எட்டு வந்து என்னோட கிளையண்டோட பிக்கப் ட்ரக்ல போய் போட்டுட்டு இவங்களே தடயத்தை விதைச்சிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தா கூட இனிஷியலாவே இந்த பிக்கப் ட்ரக்கை போலீஸ் அனலைஸ் பண்ணும்போது வீடியோ போட்டோ எடுத்திருக்காங்க. அதுல இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போதே அந்த பிக்கப் ட்ரக்குக்கு பின்னாடி 2 பீன் பார்ட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த தடயத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஃபைனலா இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிக்கு இந்த வழக்கு ஒரு புதுமையான அனுபவமா இருக்கு. அவரும் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு சயின்டிஸ்டோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டு ஃபைனலா மார்க் போகனோட வெஹிக்கிளுக்கு பின்னாடி இருந்த அந்த 2 பீன் பார்ட்ஸும் கிரைம் சீன்ல தான் வந்திருக்கு. அவர் பதட்டத்தில் வெஹிக்கிள் எடுக்கும்போது அந்த மரத்துல இடிச்சிருக்காரு. அப்ப அந்த 2 பீன் பார்ட்ஸும் அவரோட பிக்கப் ட்ரக்குக்கு பின்னாடி விழுந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், அந்த போகன் அப்படிங்கிற நபர் கிரைம் சீன்ல இருந்திருக்காரு. அவர் தான் கடைசி அந்த பெண்ணை உயிரோட பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட பேஜர் இருக்கு. ஈவன் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மார்க் போகன் அப்படிங்கிற சஸ்பெக்டோட மனைவியை அவருக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல சாட்சி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கணவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு சார். அதாவது உடல் ரீதியான தொடர்பில் இருக்கும்போது கை கால்களை கட்டி போட்டு அவருக்கு உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு ஃபேண்டசி இருக்குங்கிறாங்க. ஈவன் இந்த பெண்மணி டெனிஸ் ஜான்சனும் இதே மாதிரி மெத்தட்ல தான் கொலை செய்யப்பட்டதுனால கிட்டத்தட்ட எல்லாமே ஒருமித்த ஒரு எவிடன்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட்ல அப்படி குவியறதுனால சந்தேகமே கிடையாது, டெனிஸ் ஜான்சன்கிற இந்த பெண்ணை மார்க் போகன் அப்படிங்கிற அந்த நபர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த மார்க் போகனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. 25 வருடங்கள் கழித்து பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க் போகனுக்கு தண்டனை கொடுத்தா கூட ஜெயில இருக்கிற வரைக்கும் இந்த கொலையை நான் பண்ணல, போலீஸ் என் மேல தவறான பழி சுமத்திட்டாங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தா கூட சயின்ஸ் எப்பவுமே பொய் சொல்லாது. அதுவும் முதன்முறையா இந்த உலகத்திலேயே ஒரு தாவர வகையிலிருந்து ஒரு டிஎன்ஏவை எடுத்து அதை வச்சு சால்வ் செய்யப்பட்ட முதல் கிரைம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த கேஸுக்கு உண்டு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு கேஸ் போட்டிருந்தேன். முதன்முறையா டிஎன்ஏ வச்சு சால்வ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் போட்டிருந்தேன். அது 1980s நடந்தது. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி அந்த கேஸை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு எவ்வளவோ வழக்க டிஎன்ஏ வச்சு சால்வ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் எப்போ இந்த கேஸை இந்த மாதிரி ஒரு தாவரத்திலேருந்து வர டிஎன்ஏ வச்சு சால்வ் பண்ண முடியும்னு தெரியவிட்டு இந்த வழக்கு ரொம்ப பிரபலமானதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதே பேட்டர்ன்ல நிறைய வழக்க சால்வ் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு தாவரத்திலேருந்து வர டிஎன்ஏவை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சஸ்பெக்ட் கிரைம் சீன்ல இருந்தானா இல்லையா அப்படிங்கறத லிங்க் பண்ணுவாங்க. ஒரு கேஸ்ல கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு நபர் இருக்காரு, அவரோட ஷூஸ் கீழே சில தாவரங்களோட இலைகள் சில கிளைகள்லாம் ஒரு மாதிரி ஒட்டிட்டு இருந்திருக்கு. பட் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கிரைம் சீன்ல இருக்க மரத்துல இருந்தா வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது 2 டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் இந்த நபர் அந்த கிரைம் சீன்ல இருந்திருக்காரு அப்படிங்கிறத இதை வச்சு நிரூபிக்கிறாங்க. தாவரத்தோட டிஎன்ஏ மட்டும் கிடையாது, போலன் மகரந்த துகள்கள் நம்ம படிச்சிருப்போம்ல. இப்போ மகரந்த துகள்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம காத்துல புள்ள பரவி கிடக்கும். ஈவன் நம்ம சுவாசிக்கும் போது உள்ள போகும். இப்போ ஒரு மரத்துக்கு கீழே போய் நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகரந்த துகள்களை நம்மளையும் அறியாம நம்ம சுவாசிப்போம், நம்ம உடம்புக்குள்ள போகும். இப்போ நான் சுவாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா மேபி என்னோட உடம்புக்குள்ள இருக்க மகரந்த துகள்களை வச்சு நான் கடைசியா எங்க இருந்தேன் அப்படிங்கறது கூட சொல்ல முடியும். அந்த மாதிரி மகரந்த துகள்களை வச்சு கூட நிறைய கேசஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு கிரைம் சீனோட லொகேஷனையே கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விக்டிம் இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உடம்புல சில வெஜிடேஷன் தாவர மெட்டீரியல் இருந்தாலும் இல்லை
வீட்டில் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போலன் இருந்தாலும் அதை ரெண்டுமே எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்போம், ஒருத்தர் இறந்து போயிறாரு, அவரோட உடம்பு ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அவருக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த போலன் மெட்டீரியல்ஸை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அது எந்த மாதிரி தாவர வகையிலேருந்து அந்த போலன் மகரந்த துகள்கள் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ இவரோட உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த ஏரியாவில் இந்த மாதிரி மரங்களே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவர் இங்கே வச்சு கொலை செய்யப்படலை, அவர் வேறு இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்போ அந்த மகரந்த துகள்கள், உடம்புக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மகரந்த துகள்கள் என்ன மாதிரி மரத்துலேருந்து வந்திருக்கோம், ஸோ அது எந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி நேரோ டவுன் பண்ண முடியும். அப்படி நேரோ டவுன் பண்ணி போகும்போது அங்கே இருக்கிற ரேண்டமாக மரத்தில் இருக்க டிஎன்ஏவை செக் பண்ணி பார்த்தா கடைசியாக இந்த உள்ளே போன அந்த மகரந்த துகள் எந்த மரத்துலேருந்து வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சா மேபி அந்த ஏரியாவில் வச்சு தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி கிரைம் சீனையே நம்மளால இந்த தாவரங்களோட டிஎன்ஏவை வச்சு கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலே இந்த ஃபாரன்சிக் கேசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்து நார்மலாக பண்ணுறது. பட் ஒரு தாவரத்தோட அந்த பீனை எடுத்து அதுக்குள்ளே இருக்க விதையை எடுத்து அதை கிரைம் சீனில் இருக்க மரத்தோட மேப் பண்ணி அந்த டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிச்சாங்களே, சும்மா வேற லெவல் இன்வெஸ்டிகேஷன். இந்த கேஸில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே இன்னொரு கேஸில் சொல்லியிருக்கேன், மற்ற நாட்டில் நடக்கிற கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கும் நம்ம நாடுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் உணர்றேன்னா, மேபி நம்ம ஊரில் கொஞ்சம் பணக்காரங்களோ இல்லை ஒரு செலிபிரிட்டியோ பெரிய லெவல் கிரைம் நடந்துச்சுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு பிச்சைக்காரன், ஒரு ரோட் சைட் பிச்சை எடுக்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் இப்போ இந்த கேஸை எடுத்துப்போம், கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி இருக்காங்களே, அவங்க யார், ஒரு தவறான கேரக்டர்னே வச்சுப்போம். பல பேர்கிட்ட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறவங்க, தெருவில் இறங்கி போதைப் பொருள் விற்கிறவங்க. இந்த கேஸை சால்வ் பண்ணாட்ட கூட யாரும் கேட்க போகிறதில்ல. யாராவது வந்து கேட்க போகிறாங்களா, ப்ரெஷர் போட போகிறாங்களா? பட் அப்படி இருந்தால் கூட இந்த கேஸை சால்வ் பண்ணுறது கூட அவங்க எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் இந்த உலகத்தில் யூஸ் பண்ணாத டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தவறான கேரக்டர் இருக்கிற ஒரு பெண்ணோட வழக்கையே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இறந்து போனது ஹோம்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பாலியல் தொழில் பண்ணுற பெண்மணியாக இருந்தாலும் சரி, செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, உயிர் தான். ஒரு உயிர் போச்சுன்னா அதுக்கு சரியான நியாயம் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் சால்வ் பண்ணப்பட்ட எவ்வளவோ கேசஸ் நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு உண்மையிலேயே அந்த இன்வெஸ்டிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அட் தி எண்ட் உண்மையிலேயே வேற லெவல் ஃபாரன்சிக் கேஸ். இந்த மாதிரி தடயங்களை வச்சு ஒரு சினிமாவே எடுக்கலாம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.